என்னை பலப்படுத்தினீர் தகப்பனே. வாக்கு தத்தத்தை தந்து எனக்கு மறுவாழ்வை நீங்க கொடுத்தீரப்பா. தந்தாரல்லவா ஏசப்பா வாக்கு தத்தத்தினால. அதெல்லாம் நினைத்து கொண்டு இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி அவரை உயர்த்தலாமா? நம் சத்தத்தை உயர்த்தலாமா? நீங்க உங்களுடைய சத்தத்தை உயர்த்துறீங்களா? அப்பா நீங்க வாக்குல உண்மையுள்ளவர் தகப்பனே. இஸ்ரேலுக்கு வாக்கு பண்ணிதை நீங்க நீங்க கொடுத்தீரப்பா. நீங்க நிறைவேற்றினீர் தகப்பனே. எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் இயேசுவே நீங்க வாக்கு பண்ணினதிலே உண்மையுள்ளவராயிருந்து நீங்க நிறைவேற்றினீரப்பா என்று சொல்லி அவரை உயர்த்தலாமா? எசப்பா நீங்க நல்லவர் தகப்பனே. அப்பா நீங்க மாறாதவர் தகப்பனே. எசப்பா நீங்க எங்களை மறவாம நினைத்து கொண்டிருக்கிற தகப்பனே. எந்த சூழ்நிலையில வந்தாலும் அப்பா நீங்க என்னோடு இருந்து உங்க வாக்குதத்தை எங்களுக்கு அப்பா நீங்க கொடுத்து கொண்டு எங்களை பலப்படுத்தினீர் தகப்பனே என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தலாமா? சத்தத்தை என்ன உயர்த்தலாமா? நன்றி சொல்லலாமா? ஏசப்பாக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. அப்பா வெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும் நம்ம மீது பாய்ந்தாலும் ஒருவேளை நேசித்துகிறவர்களே சத்துருக்களா மாறி போனாலும் ஆனா மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்குலே உண்மையுள்ள தேவன். அந்த தேவனை இந்த காலை வேளையிலே ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் அவரை உண்மையாக ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அவரை சந்தோஷமாக ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு மாறாத தேவன், வாக்கிலே உண்மையுள்ள தேவன். அந்த தேவனே நம்ம ஆராதிக்க போகிறோம். எசப்பா என்று சத்தத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். எங்களோட கலந்து இந்த தெரிந்த பாடல்கள் எல்லாரும் பாடி சந்தோஷமாக அவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமா? இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல. வாக்கு மாறாதவர்,
தேவன் என்னோடு தான், இயேசு என்னோடு தான், விசுவாசத்தோடு இயேசு என்னோடு தான். இல்ல இல்ல நான் உடைவதே இல்ல, இல்ல இல்ல நான் உறங்குவதில்ல, இல்ல உடைந்து போக மாட்டேன், உறங்கி போக மாட்டேன். ஏன்னா வாக்கு தந்த தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாக வெற்றியை தானே போட்டு நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோட இல்ல இல்ல நான் உடைவதே இல்ல, இல்ல இல்ல நான் உறங்குவதில்ல, இயேசு என்னோடு தான். எவ்வளவு சந்தோஷம் இந்த இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மளுடைய விசுவாசத்துக்கு எதிராக எத்தனை வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என்னோடு தான். Glory இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான். சொல்லலாமா? வாக்குத்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமா, வாக்குத்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமா. இல்ல இல்ல ஒருபோதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன். ஒருபோதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல வாக்கு மாறாதவர். சத்தத்தை உயர்த்தி இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணினதை, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றின தேவன், சாராக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றின தேவன், அன்னாக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றின தேவன். இந்த காலை வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வருஷத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணினதை என் தேவன் நிறைவேற்ற போகிறார். வாக்கு மாறாதவர் அவர், இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். காரூரிகளால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரூரிகளால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே. சொல்லலாமா? தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்ல இல்ல நான் அஞ்சுவதில்ல, இல்ல இல்ல நான் கலங்குவதில்ல. சொல்றீங்களா இந்த வார்த்தை? நான் அஞ்ச மாட்டேன் அப்பா, நான் கலங்கவே மாட்டேன், நான் கலங்குவதில்ல, இல்ல இல்ல நான் அஞ்சுவதில்ல, இல்ல இல்ல நான் கலங்குவதில்ல. சத்தத்தோட சொல்றீங்களா? நான் அஞ்சுவதில்ல, இல்ல இல்ல நான் கலங்குவதில்ல. ஏசப்பா இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன், வாக்கு கொடுக்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்றீங்களா? ஆமாப்பா, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், என் இயேசு என்னோடு தான். சந்தோஷத்தையும் அதிகமான சந்தோஷத்தை என் இயேசு என்னோடு
என் இயேசு. சொல்றீங்களா? என் இயேசு, என் தகப்பன் இயேசு ஜீவிக்கிறார். சத்தத்தை உயர்த்துறீங்களா? என் இயேசு என்னோடதான், என்னோடதான் இருப்பார் அவர். சொல்றீங்களா? இயேசு என்னோடதான். உங்க சத்தம் கேட்கப்படணும். என் இயேசப்பா என்னோடதான் இருப்பார். நான் அவருடைய செல்ல பிள்ளை. நான் ரொம்ப இஷ்டம் என் இயேசுக்கு. அதுக்காக என்னோடதான் இருப்பார். என் இயேசு என்னோடதான். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் வாக்கு மாறாதவர். ரெண்டு கரங்களை உயர்த்தலாமா எல்லாரும் கூட? இயேசு வாக்கு மாறாதவர். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை விட யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கரங்களை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், நித்தமும் ஜீவிக்கிற தேவன் சொல்லை காப்பாற்றுவார். முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயலொன்று பார்ப்பதில்லை. நீ சொல்லி கேடாத சூழ்நிலை எதுவும் இல்லை.
போது எங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற போகிறது, நிறைவேற போகிறது. வாசல்கள் திறக்கப்பட போகிறது. எஸ், தேவன் திறந்து கொண்டிருக்கிறார். மூடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி வாக்கு மாறாதவர் அவர். தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் இந்த ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கும் போது எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து கொண்டிருக்கிறார். தடைகளை எல்லாம் உடைத்து கொள்கிற தேவன் உங்களை முன்பாக கடந்து செல்கிறார். வார்த்தையினால நிறைவேற்றுகிற தேவன் இந்த ஆராதனையில உங்களோடு அவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை என் தேவன் நிறைவேற்ற போகிறார். இதே இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எதுக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் இந்த காரியங்கள் நடக்கல, ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறல என்று ஒருவேளை இந்த யோசனையோட நீங்க நின்று கொண்டிருக்கலாம், வேதனையோட நின்று கொண்டிருக்கலாம். இஸ்ரேல் ஜனத்திற்கு கர்த்தர் அருள் பண்ணின அந்த வாக்குதத்தை நிறைவேற்றுறதுக்காக கர்த்தர் 40 வருஷம் அவங்களை நடத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அவ்வளோ நேரம் இல்லை, சில மணி நேரம் தான் என் தேவன் நடத்த போகிறார். வாக்குதத்தை நிறைவேற்ற போகிறார். ஏன் தெரியுமா? வாக்குதத்தம் செஞ்ச தேவன் இன்றைக்கு ஜீவித்து கொண்டே இருக்கிறார். இயேசு என்னோட தான், அவர் உங்களோடது தான், அவர் உங்கள் தகப்பன், அவர் நிறைவேற்ற போகிறார். 2 கரங்களே உயர்த்தலாமா? இயேசப்பா அவரை நோக்கி பார்த்து, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. எஸ், நிறைவேற்றுவா. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தை சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே. ஆமாப்பா, என்ன நீ மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிற தகப்பனே, சொல்றீங்களா? உங்க வார்த்தை கர்த்தருக்கு கேட்கணும். மறவாமல் நினைப்பவரே. ஆமாப்பா, எந்த சூழ்நிலையில நீங்க மறக்கலப்பா. நான் தான் உன்னை மறந்துட்டேன், வாக்கு பண்ணின தேவனே உன்னை நான் மறந்துட்டேன், ஆனா நீ என்ன மறக்கலப்பா. ஆபிரகாமை கர்த்தர் நினைவு பண்ணினாராம், நினைவுக்கு வைத்தாராம். ஆபிரகாமை நினைத்து வாக்குதத்தை நிறைவேற்றார். சொல்றீங்களா? என்ன நீங்க மறக்கல அப்பா? அப்பா, என்ன நீங்க மறந்து போகல. என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிறீர். இன்னும் சத்தத்தை உயர்த்தணும். மறவாமல் நினைப்பவரே. உன்னை நிறைக்கிற தேவன் இருக்கிறார். இரவும் பகலும் உன்னை நினைக்கிற தேவன் அவர். கர்த்தர் தந்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இரவும் பகலும் உன்னை நினைத்து உன்னை பாதுகாக்கிற தேவன். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர்
உங்களை கொண்டுதான் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். நான் பாப்பினோ இந்த வாக்குதத்தை நிறைவேற போகிற இந்த வாக்குதத்தை நான் காண மாட்டேனோ என்று ஒருவேளை நீங்க இருக்கலாம். உன்னை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். மறவாமல் உங்க வீட்டில நீ செஞ்சு கொண்டிருக்கிற வேலையில உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னை கொண்டுதான் வாக்குதாத்தங்களை நிறைவேற்ற போகிறார். சொல்றீங்களா? நீங்க சொல்லணும் இந்த வார்த்தை. கரங்களை மேலே உயர்த்தி சொல்றீங்களா? ஒரு விஷயம் சொல்றீங்களா? மறவாமல் பாடுங்க. என்ன நினைக்கிறீங்க அப்பா? நிறைவேற்றி முடி. இன்னும் சத்தத்தை உயர்த்தி என்ன மறக்கல அப்பா. நீங்க எனக்கு வாக்குதத்தத்தை செய்யறதுக்கு என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. இன்னொரு விஷயம் சொல்லலாம். சபை எல்லாரும் கலந்து இந்த வரியை பாடலாம். மறவாமல். எஸ், ஆமாப்பா, நான் இன்னும் கண்ணீரோட தான் இருக்கேன் அப்பா. நீர் சொன்ன வாக்குகள் இன்னும் நிறைவேறாம கண்ணீரோட வேதனையோடு இருக்கு. ஆனா என்ன நீ மறக்கல அப்பா. என்ன நினைத்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. ஏசப்பா, என்ன நினைத்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. நிறைவேற்ற போகிறீரப்பா என் வாழ்க்கையில. சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, காலங்கள் போகுது, என் வாழ்க்கையில நடக்கலே என்று ஏங்கினேன் தகப்பனே. ஆனா என்னை நீ மறவாம நினைத்திருப்பா. மறவாமல் நினைப்பாவா. எஸ், ஏசையா நிறைவேற்றி முடிப்பீரப்பா. மறவாமல் நினைப்பாவா. உயர்த்தப்படணுங்க சத்தம், விசுவாச சத்தம், வாக்குதத்த சத்தம், துதிகள் சத்தம் உயர்த்தப்படணுமே, உயரணுமே, கர்த்தருக்கு கேட்கணுமே. முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே. என்ன நினைக்கிற தேவன் அப்பா. அப்பா, எல்லாம் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கலப்பா. மறவாமல் நினைப்பவரே. ஆமாப்பா, ஏசையா நிறைவேற்று முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை எஸ் நினைத்து நிறைவேற்றுவி. கடைசியாக ஓ மறவாமல் இருப்பவரே. எஸ், ஆமாப்பா, எஸ், என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய பிரசன்னம், வாக்குதத்தை நிறைவேற்றுகிற வல்லமை உங்கள வாழ்க்கையில இறங்கி கொண்டிருக்கு. மறவாமல் நினைப்பவரே. ஆமாப்பா, ஏசையா நிறைவேற்று முடிப்பவரே. நிறைவேற்று முடிப்பவரே. சந்தோஷமாக கரங்களை தட்டி நம்பிக்கை வருதா? உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் வருது, வந்து கொண்டே இருக்குதல்லவா? ஒரு நிச்சயம் வந்து கொண்டே இருக்குதல்லவா? ஒரு தைரியம், என் ஏசப்பா வாக்குதத்தை நிறைவேற்ற போகிறார் என்ற தைரியம், ஒரு மன நிச்சயமை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இனி எதையும் குறித்து நீ கலங்காத. என் வாழ்க்கையில நடக்கல என்று சொல்லாத. வாக்குதத்தை சொன்ன தேவன் நிறைவேற்ற போகிறார்.
நிறைவேற்ற தொடங்கி விட்டார், நிறைவேற்ற தொடங்கி விட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை நினைத்த தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நினைத்து ஆராதித்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் கூட நம்ம ஜபிக்கலாமா? விசுவாசத்தோடு பாஸ்டாமா அவர்கள் ஜபிப்பார்கள். எல்லாரும் கூட விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, அருமையான அந்த கால வளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11வது மாதம் ஆண்டவரே, இந்த 16ஆம் தேதியிலே ஆண்டவரே, இப்படியா இந்த காலவெளியிலே அப்பா ஸ்தோத்திரம், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலவெளியில் ஆண்டவரே, எங்களை இப்படியாய் ஆண்டவரே ஆராதனையில நிறுத்தும்படி ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குளிரென்று பாராமல் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலயத்திற்கு ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியிலே வாசம் பண்ணினீரே, துதியிலே நீர் இறங்கி வந்தீரே, நீர் மகிமைப்பட்டீரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கால வளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் உதவி செய்த எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு முன்னாய் இருக்கிற செய்திக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you. வாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படி நீர் பேசும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே யார் உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நீர் பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதி பலிகளை ஏறெடுக்க, விண்ணப்ப பலிகளை ஏறெடுக்க, ஆராதனை பலிகளை ஏறெடுக்க சமூகத்துக்கு நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்தோம் சுவாமி. வந்ததுக்காய் உமக்கு நன்றி, மகிமைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி தொடக்கத்திலிருந்து முடிக்கிற வண்ணமாய் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.